ஆண்டன் செக்கோவ் அவர்களின் லாட்டரி சீட்டு. இவான் ஒரு நடுத்தர வர்க்கத்து மனிதன். வருடத்திற்கு 1200 வருமானத்தில் தன் குடும்பத்தோடு நல்ல திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருப்பவன். இரவு சாப்பாடு முடிந்த பின் சோஃபாவில் அமர்ந்து செய்தித்தாள் வாசிக்க ஆரம்பித்தான். மேசையை துடைத்து கொண்டே அவன் மனைவி சொன்னாள், "இன்று நான் பேப்பர் படிக்க மறந்துவிட்டேன். அதில் குலுக்கல் பட்டியல் வந்திருக்கிறதா என்று பாருங்கள்" என்று. "ஆமாம், இருக்கின்றது" என்றான் இவான். "ஆனால் உன் சீட்டு காலாவதியாகிவிடவில்லையா என்ன?" "இல்லை, செவ்வாய்க்கிழமை தான் எனக்கு ஆர்வம் வந்து வாங்கினேன்." "என்ன நம்பர்?" "வரிசை 9499, நம்பரு 26." "சரி, பார்ப்போம். 9499, அப்புறம் 26." இவான் லாட்டரி அதிர்ஷ்டத்தில் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. அவன் கொள்கைப்படி பரிசு பெற்ற எண்களின் பட்டியலை பார்ப்பதற்கு சம்மதிக்க மாட்டான். ஆனால் இப்பொழுது அவனுக்கு வேறு வேலை இல்லை என்பதாலும் அவன் கண் முன்னாடியே பேப்பர் இருந்ததாலும் அவனது விரல் எண் பட்டியல்களில் கீழ் நோக்கியவாறு ஊர்ந்து கொண்டிருந்தது. உடனே அவனது அவநம்பிக்கையை பரிகசிப்பது போல மேலிருந்து 2வது வரியில் இருந்த 9499 அவன் கண்ணை பறித்தது. தன் கண்களை தானே நம்புவதாய் இல்லை நம்ப வேண்டாமா? டிக்கெட் நம்பரை பார்க்காமலேயே அவன் வேகமாக பேப்பரை கால் முட்டியில் போட்டான். யாரோ தனக்கு குளிர்ந்த நீர்க்குளியல் தந்தது போல வயிற்றுக்குள்ளே ஆழத்தில் சந்தோஷமான ஜில்லென்ற ஒரு உணர்வு அவனுக்குள் ஏற்பட்டது. கிளுகிளுப்பான, இனிமையான, பயங்கரமான உணர்வு அது. "மாஷா, நம்பரு 9499 இருக்கிறது" என்று அமுங்கிய குரலில் அவன் சொன்னான். அவன் மனைவி ஆச்சரியமான, திகிலான அவனது முகத்தை பார்த்துவிட்டு அவன் விளையாட்டுக்காக சொல்லவில்லை என்பதை புரிந்து கொண்டாள். 9499 என்று கேட்டவள் வெளிரிப்போனாள். மடித்த மேஜை துணியை மேஜை மீதே போட்டாள். "ஆமாம் ஆமாம், நிஜமாவே இருக்கிறது. அப்புறம் அந்த டிக்கெட் நம்பர்?" "ஆமாம், டிக்கெட் நம்பரும் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் பொறு." "இல்லை, எப்படியோ நம்முடைய வரிசை நம்பர் இருக்கின்றதே, நீ புரிந்து கொள்." மனைவியை பார்த்து இவான் உதடுகள் விரிய ஒரு அசட்டு புன்னகை புரிந்தான். பிரகாசமான பொருள் ஒன்று காட்டப்பட்ட குழந்தையைப் போல அவன் மனைவியும் புன்னகைத்தாள். அவன் வரிசை எண்ணை மட்டுமே சொன்னான் என்பதும் பரிசு விழுந்த சீட்டு எண்ணை கண்டுபிடிக்க அவன் முடியவில்லை என்பதும் அவனுக்கு இருந்தது போலவே அவளுக்கும் சந்தோஷமாக இருந்தது. சாத்தியப்பட்ட நல்லதிர்ஷ்டம் பற்றிய நம்பிக்கைகளால் தன்னைத்தானே ஒருவர் கிளுகிளுப்பாக்கிக் கொள்வது மிகவும் இனிமையானது, கிளுகிளுப்பானதும் தானே. "இது நமது வரிசைதான்" என்றான் இவான். நீண்ட மௌனத்துக்கு பின், "அதனால் நாம் வெற்றி பெறுவதற்கு சாத்தியம் இருக்கின்றது." "வெறும் சாத்தியம்தான், ஆனால் இருக்கின்றது." "நல்லது, இப்போது பாருங்கள். கொஞ்சம் பொறு. ஏமாறுவதற்கு நமக்கு ரொம்ப நேரம் இருக்கின்றது." "இது மேலிருந்து 2வது வரியில் இருக்கின்றது. அதனால் பரிசு தொகை 75,000. அது பணம் இல்லை, ஆனால் சக்தி, மூலதனம். ஒரு நிமிடத்தில் நான் பட்டியலை பார்க்கிறேன். அங்கே 26. நான் கேட்கிறேன், நாம நிஜமாகவே ஜெயித்தால் எப்படி இருக்கும்?" கணவனும் மனைவியும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். மௌனமாக ஒருவரை ஒருவர் முறைத்து பார்த்து கொண்டிருந்தனர். ஜெயிக்கின்ற சாத்தியம் அவர்களை குழப்பியது. அந்த 75,000 எதற்காக அவர்களுக்கு தேவைப்படுகிறது? அவர்கள் என்ன வாங்குவார்கள், எங்கே போவார்கள் என்பதை அவர்களால் சொல்லியிருக்க முடியாது, கனவு கண்டிருக்கவும் முடியாது. 9499 75,000 ஆகிய எண்களை மட்டும்தான் அவர்கள் நினைத்து பார்த்தார்கள், கற்பனையில் சித்திரமாக்கி பார்த்தார்கள். அதே நேரம் மிக சாத்தியமான சந்தோஷ உணர்வை எப்படியோ அவர்களால் சிந்தித்து பார்க்க முடியவில்லை. பேப்பரை கையில் பிடித்துக்கொண்டு இவான் மூளைக்கு மூளை பல தடவை நடந்தான். முதலில் ஏற்பட்ட உணர்ச்சியிலிருந்து மீண்ட பின்புதான் அவன் கொஞ்சம் கனவு காண ஆரம்பித்தான். நாம் ஜெயித்திருந்தால் ஒரு புதிய வாழ்க்கையை அது இருந்திருக்கும். அது ஒரு மாற்றமாக இருந்திருக்கும். சீட்டு உன்னுடையது. அது என்னுடையதாக இருந்தால் முதலில் நான் 25,000 எடுத்து எஸ்டேட் வாங்க, உடனடியான செலவுகளை சமாளிக்க, புதிய மரஜாமான்கள் வாங்க, பயணங்கள் போக, கடன்கள் அடைக்க,
இத்தியாதிகளுக்காக செலவழிப்பேன். மிச்ச 45,000 வங்கியில் போட்டுவிட்டு வட்டி வாங்குவேன். ஆமாம், எஸ்டேட், அது ரொம்ப நல்லது என்றாள் அவன் மனைவி. உட்கார்ந்து மடியில் கைகளை போட்டுக்கொண்டு, துலா அல்லது ஆரிகோல் பிராந்தியங்களில் முதலில் நமக்கு கோடை வீடு தேவையில்லை. மேலும் அதிலிருந்து நமக்கு எப்போதும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். மனச்சித்திரங்கள் அவனது கற்பனையை மொய்த்தன. ஒவ்வொன்றும் முந்தியதை விட மிகவும் நேர்த்தியாக, கவித்துவமாக இருந்தது. இந்த சித்திரங்களில் எல்லாம் அவன் தன்னை நன்றாக உண்டு செழித்தவனாக, அமைதியானவனாக, ஆரோக்கியமானவனாக, இனிமையானவனாக, சூடானவனாகவும் கூட கற்பிதம் செய்து கொண்டான். இங்கே பனி போல குளிர்ந்த கோடைக்கால சூப்பை அருந்திவிட்டு ஒரு ஓடையில் அருகில் அல்லது தோட்டத்தில் மயில் மரத்தின் அடியில் அவன் மல்லாக்க படுத்திருக்கிறான். ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறது. அவனது சின்ன பையனும் பெண்ணும் அவன் அருகில் ஊர்ந்து வருகிறார்கள். மணலை தோண்டுகிறார்கள். புல்வெளியில் வண்டுகள் பிடிக்கிறார்கள். அவன் இனிமையாக கண்ணயர்கிறான். எதை பற்றியும் யோசிப்பதில்லை. இன்றைக்கு, நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் தான் அலுவலகம் செல்ல வேண்டாம் என்று நினைத்து கொள்கிறான். அல்லது சும்மா கிடப்பது. சலித்து விட்டால் அவன் வைக்கோல் களத்திற்கு செல்கிறான். அல்லது காளான் பிடிப்பதற்கு காட்டுக்கு செல்கிறான். அல்லது விவசாயிகள் வலை போட்டு மீன் பிடிப்பதை கவனிக்கிறான். கதிரவன் மறையும் போது அவன் துண்டும் சோப்பும் எடுத்துக்கொண்டு குளிர் கூடத்திற்கு செல்கிறான். அங்கே அவன் சாவதானமாக ஆடைகளை களைத்து மெதுவாக தன் திறந்த மார்பை கைகளால் தேய்த்து தண்ணீருக்குள் அமிழ்கிறான். தண்ணீரில் மினுமினுக்கும் சோப்பு நுரைகளின் அருகில் சின்ன மீன்கள் அங்கும் இங்கும் அலைப்பாய்கின்றன. பச்சை நீர்நிலைகளை தலையசைக்கின்றன. குளிர்ந்து முடித்துவிட்டு கிரீமோடும் பாலாடையும் கட்டிகளோடும் தேநீரை அருந்துகிறான். மாலையில் அயல் வீட்டார்களோடு நடைப்பயிற்சி செய்கிறான். அல்லது விண்ட் எனப்படும் ரஷ்யன் சீட்டாட்டம் ஆடுகிறான். ஆமாம், எஸ்டேட் வாங்குவது நல்லது என்றாள் அவன் மனைவி. அவளும் கனவு கண்டு கொண்டிருந்தாள். தன் சிந்தனைகளில் அவளும் மந்திரவசப்பட்டிருந்தாள் என்பது அவளது முகத்திலிருந்தே தெரிந்தது. இவான் இலையுதிர் காலத்தை, அதனோடு வருகின்ற மழையை, அதன் குளிர் மாலை பொழுதுகளை மற்றும் செயின்ட் மார்ட்டின் கோடையை கற்பனை செய்து பார்த்தான். அந்த பருவத்தில் தோட்டத்தை சுற்றியும் நதியின் அருகிலும் அவன் நீண்ட நடைபயிற்சி செல்வான். முற்றிலும் சில்லென்ற உணர்வை பெறுவான். பின்பு பெரிய கண்ணாடி தம்பளரில் மது அருந்தி உப்பு போட்ட காளானை அல்லது பதப்படுத்தப்பட்ட வெள்ளரிக்காயை தின்று அப்புறம் இன்னொரு டம்ளார் மதுவை அருந்தி குழந்தைகள் சமையலறை தோட்டத்திலிருந்து புத்தம் புது மண்ணின் மனம் கொண்ட கேரட்டையும் முள்ளங்கியும் ஏந்தி ஓடோடி வருவார்கள். பின்பு அவன் சோஃபாவில் நீட்டி நிமிர்ந்து கிடப்பான். சாவதானமாக படங்கள் நிறைந்த ஏதோ ஒரு பத்திரிகையின் பக்கங்களை புரட்டி பார்ப்பான். அல்லது முகத்தை பத்திரிகையால் மூடி இடுப்புக்கோட்டின் பட்டன்களை கழட்டிவிட்டு தூங்கிவிடுவான். ஜெயின் மார்ட்டின் கோடை காலத்தை தொடர்ந்து மேகமூட்டமான இருட்டான பருவம் வந்துவிடும். அப்பொழுதும் இரவும் பகலும் மழை பெய்யும். இலைக்கிளைகள் இல்லாத மரங்கள் அழும். காற்று ஈரமாகவும் குளிராகவும் இருக்கும். நாய்கள், குதிரைகள், பறவைகள் எல்லாம் ஈரமாகவும் சோர்ந்தும் சோகமாகவும் இருக்கும். நடப்பதற்கு இடம் இருக்காது. பல நாட்கள் யாரும் வெளியே செல்ல முடியாது. அறைக்குள்ளே அங்கும் இங்கும் நடந்து கொள்ள வேண்டியதான். சாம்பல் நிற ஜன்னலையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எல்லாம் சலிப்பாக இருக்கும். இவான் கற்பனையை நிறுத்தினான். மனைவியை பார்த்தான். நான் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் ஆஷா, உனக்கு தெரியுமா என்று அவன் கேட்டான். பின் இலையுதிர் காலத்தில் எங்கேயாவது ஒரு வெளிநாட்டுக்கு, தென் பிரான்சிற்கு, இத்தாலிக்கு, இந்தியாவுக்கு செல்வது எவ்வளவு சுகமாக இருக்கும் என்று அவன் யோசிக்க ஆரம்பித்தான். நானும் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அவன் மனைவி சொன்னாள். ஆனால் லாட்டரி சீட்டின் நம்பரை பாருங்கள். பொறு அவன் அறையில் நடந்தே சிந்தித்து கொண்டிருந்தான். அவன் மனைவி நிஜமாகவே வெளிநாடு சென்றால் எப்படி இருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது. தனியாக பயணிப்பது சுகம். அல்லது நிகழ்காலத்திலே வாழ்கின்ற எதை பற்றியும் கவலைப்படாத இலகுவான பெண்களோடு போக வேண்டும். பயணம் முழுவதும் சதா குழந்தைகளை தவிர வேறு எதை பற்றியும் பேசாத, சிந்திக்காத பெண்கள். செலவழிக்கும் ஒவ்வொரு காசை பற்றியும்
பெருமூச்சு விடுகின்ற அச்சத்தால் நடுநடுங்கும் பெண்கள் வேண்டாம். ரயிலுக்குள் தன் மனைவி ஏகப்பட்ட பார்சல்கள், கூடைகள், பைகள் ஆகியவை புடைசூழ இருப்பதை அவன் கற்பனை செய்தான். அவள் எதையாவது நினைத்து பெருமூச்சு விடுவாள். ரயில் தனக்கு தலைவலியை உண்டாக்கிவிட்டது என்றும் தான் நிறைய பணம் செலவழித்து விட்டோம் என்றும் அவள் புலம்புவாள். ரயில் நிலையத்தில் அவள் சுடுதண்ணீருக்கும் ரொட்டிக்கும் வெண்ணெய்க்கும் ஓட வேண்டியிருக்கும். சாப்பாடு விலை அதிகம் என்று அதை வாங்க சாப்பிட மாட்டாள். நான் செலவழிக்கும் ஒவ்வொரு காசுக்கும் அவள் வருத்தப்படுவாள் என்று அவன் நினைத்தான். மனைவியை பார்த்தபடி, லாட்டரி சீட்டு அவளுடையது, என்னுடையது அல்ல. மேலும் அவள் வெளிநாட்டுக்கு போய் என்ன பிரயோஜனம்? அவளுக்கு தேவையானது அங்கே என்ன இருக்கிறது? ஹோட்டல் அறையில் அடைந்து மூடி கிடப்பாள். என்னை தன் பார்வையிலிருந்து அகல விடமாட்டாள். எனக்கு தெரியும். வாழ்க்கையில முதலாக அவன் நினைத்து பார்த்தான். மனைவிக்கு வயதாகிவிட்டது. அவள் சாதாரணமானவள் ஆகிவிட்டாள். சமையலில் மனம் புகுந்து புகுந்து அவள் நிரம்பி வழிந்து விட்டாள். ஆனால் அவன் இன்னும் இளமையாக, புத்தம் புதிதாக, ஆரோக்கியமாக இருக்கிறான். மீண்டும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கொள்ளவும் முடியும். வாஸ்தவன்தான், எல்லாமே அபத்தம் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவன் ஏன் வெளிநாட்டுக்கு போக வேண்டும்? அதிலிருந்து அவளுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? ஆனாலும் அவள் வாஸ்தவத்தில் போகத்தான் செய்வாள். என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியும். நிஜத்தில் அவளுக்கு எல்லாமும் ஒன்றுதான். நேப்பிள்ஸாக இருந்தால் என்ன, அல்லது கிளின்னாக இருந்தால் என்ன? அவள் என் வழியில் குறுக்கே நிற்பாள். நான் அவளை சார்ந்திருக்க வேண்டும். ஒரு வழமையான பெண்ணை போல பணம் கிடைத்தவுடன் அவள் அதை பூட்டி வைத்திடுவாள். பணத்தை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியும். அதை என்னிடமிருந்து மறைத்து விடுவாள். தன் சொந்தக்காரர்களை கவனித்து கொள்ள எனக்கும் கொடுப்பது என்றால் அவளுக்கு வலிக்கும். இவான் அவளின் சொந்தக்காரர்களை நினைத்து பார்த்தான். அந்த மோசமான சகோதரர்கள், சகோதரிகள், அத்தைகள், மாமாக்கள் எல்லோரும் லாட்டரி சீட்டு அதிர்ஷ்டத்தை கேள்விப்பட்டவுடன் கூழை கும்பிடு போட்டு கூர்ந்து வந்து விடுவார்கள். பிச்சைக்காரர்கள் போல புலம்ப ஆரம்பித்து விடுவார்கள். என்னை போன்ற கபடை புன்னைகளோடு அவர்கள் கெஞ்சுவார்கள், கொஞ்சுவார்கள். கீழ்த்தரமான மோசமான மனிதர்கள். கொஞ்சம் கொடுத்தால் நிறைய கேட்பார்கள். கொடுக்கவே இல்லை என்றால் சாபமிடுவார்கள். கேவலமாக பேசுவார்கள், தூற்றி விடுவார்கள். இவான் தன் சொந்தக்காரர்களை நினைத்து பார்த்தான். ஒரு காலத்தில் அவன் பாரபட்சம் இல்லாமல் பார்த்த அந்த முகங்கள் இப்பொழுது அவனுக்கு அருவருக்கத்தக்க, வெறுக்கக்கூடிய முகங்களாக தெரிகின்றன. அவர்கள் அப்படிப்பட்ட புழுக்கள் என்று அவன் நினைத்தான். அவன் மனைவியின் முகம் கூட அருவருக்கத்தக்க, வெறுக்கக்கூடிய முகமாகத்தான் அவனுக்கு தெரிந்தது. அவள் மேல் அவனுக்கு கோபமாக வந்தது. அவன் வெறுப்போடு யோசித்தான். அவளுக்கு பணத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அதனால் அவள் கஞ்சத்தனமாக இருக்கிறாள். அவளுக்கு லாட்டரி அதிர்ஷ்டம் அடித்தால் எனக்கு வெறும் 100 ரூபில் மட்டும் கொடுத்துவிட்டு மிச்சத்தை பூட்டி வைத்து விடுவாள். அவன் மனைவியை பார்த்தான். புன்னகையோடு அல்ல, வெறுப்போடு. அவளும் அவனை பார்த்தாள். அதே வெறுப்போடும் அதே கோபத்தோடும். அவளுக்கென்று சொந்தமான பகல் கனவுகள் உண்டு. அவளுக்கென்று திட்டங்கள், அவளுக்கென்று சொந்த சிந்தனைகள். கணவனின் கனவுகள் என்னவென்று அவளுக்கு நன்றாகவேவும் முழுமையாகவே புரியும். தன் அதிர்ஷ்ட பணத்தை பறிக்கும் முதல் ஆள் யாராக இருக்கும் என்று அவளுக்கு தெரியும். அடுத்தவர்களின் செலவில் பகற்கனவுகள் காண்பது சுகமாகத்தான் இருக்கும் என்று சொன்னது அவள் கண்கள். வேண்டாம், அப்படி செய்யாதே. அவள் பார்வையை அவன் கணவன் புரிந்து கொண்டான். மறுபடியும் அவன் நெஞ்சில் வெறுப்பு தலை தூக்க ஆரம்பித்தது. மனைவியை கடுப்பேத்த அவன் செய்தித்தாளின் 4வது பக்கத்தை வேகமாக பார்த்தான். வெற்றிகரமாக வாசித்தான். வரிசை 9499, எண் 46. 26 அல்ல. வெறுப்பும் நம்பிக்கையும் உடனே மறைந்தன. தங்கள் அறைகள் இருட்டாகவும் சின்னதாகவும் சுருதி குறைந்ததாகவும் மாறியது போலவும், தாங்கள் சாப்பிட்ட இரவு சாப்பாடு வயிற்றுக்குள்ளே கனமாக கிடந்து ஒரு நன்மையும் செய்யாதது போலவும், மாலை பொழுதுகள் நீண்டதாகவும் களைப்பானதாகவும் மாறியது போலவும் இவான் அவனது மனைவிக்கு தோன்ற தொடங்கியது. இதற்கு என்ன அர்த்தம் என்றான் இவான். மனநிலை வெறுப்பாக தொடங்கியது. எங்கே அடி எடுத்து வைத்தாலும் ஒரே காகித துண்டுகள், ரொட்டி துண்டுகள், உமிகள்.
அறைகளை சுத்தம் செய்வதே இல்லை. வெளியே தான் செல்ல வேண்டும். நான் போய் சேர வேண்டியதுதான். முதல் ஆஸ்பென் மரத்தில் தூக்கில் தொங்க வேண்டியதுதான். முற்றும். ஆண்டன் செக்கோவ் அவர்கள்